Okay, I'm Umar Abdullah Anwar from University College of Aviation Malaysia. Okay, I'm a Dean of the Faculty of Science and Technology. First, I was very welcome to University Chennai Amerita Institute, and whenever I come here, okay, because Unicam, we are really close. Coming here actually straight away from the industry. We notice that this is the institute where the leader is born. Okay, so the quality, okay, of the facilities, the quality of the students are far beyond my imagination. So it is kudos. It's a great job to chairman and those all in this Chennai Amerita Institute. Okay, great job everyone. Good afternoon to all those present here, and my friend Mr. Bhuminathan, Mr. Umar Abdullah, okay, and Madam Madhumudi, colleague here, Mr. Jai, alright, and the expert here, alright. Thank you very much for inviting me here. Alright, Tamil பேசுறேன். Alright, இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, okay, press media, okay, all the media people, okay, broadcast media, print media, social media influencers. ஓகே, நீங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் கை கொடுத்து தான் நாங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஓகே, இன்னும் படிப்படியாக நீங்கள் எங்களுக்கு புத்துணர்ச்சி. நம்ம எப்போ அடிக்கடி நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னா, அடிக்கடி இங்கே சென்னை அமிர்தா பேர் வந்து அங்கே தெரிக்குது இன்டர்நேஷனல் லெவலில். ஓகே, என்னைக்கு அடிச்சு கேட்குறாங்க, ஏர்லைன்ஸ் எனக்கு அடிச்சேன் சார், யார் சார் அந்த சென்னை அமிர்தா, எப்படி சார் இந்த மாதிரி செய்கிறாங்க சென்னையில்? அங்கே மலேசியாவில் கேட்குறாங்க, சிங்கப்பூரில் கேட்குறாங்க, எனக்கு கிடச்சி சார் எங்களையும் கூப்பிட்டு போங்க சார், நாங்கள் பார்க்கணும் ஃபெசிலிட்டி சார். பாருங்க, இவரு கூப்பிடுத்தாங்க, அவங்களே கேட்டு வராங்க. அப்போ நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி நம்ம முக்கியம், நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே தான் கிடைக்கும். ஸோ அவங்கள நம்ம கவனிக்கணும். அதனால தான் அவங்க வர வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் ரொம்ப நிறைய பேர் வருவாங்க, நிற்பாங்க இடைக்காலத்தில். ஓகே, நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களே நான் வரணும் சார், கூப்பிட்டு போங்க சார், அவங்க ஃபெசிலிட்டி வேர்ல்ட் கிளாஸ் கேள்விப்பட்டோம், உலகத்தர லெவலில் இருக்குது அவங்களோட ஃபெசிலிட்டிஸ். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே, பூமி சார் அந்த அளவுக்கு இன்டர்நேஷனலில் பார்த்து இங்கே செட்டப் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, நம்ம பிள்ளைங்க வெளியே போகக்குள்ள சென்னை அமிர்தா போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு மேலே அவர் கை தள்ளி கொடுத்தோம். ஓகே, அது அவருக்கு ஒருத்தருக்கு இருந்தது நீங்கள். ஏன்னா நான் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் அது மக்களுக்கு போய் சேருது. பார்த்தீங்களா, யார் கொண்டு போறா? நீங்க தான் கொண்டு போறீங்க. ஸோ நிறைய மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வரணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும். அப்போ ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ சென்னை அமிர்தா பேர் இன்டர்நேஷனல் லெவல் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே அவங்களே வருவாங்க, வெள்ளக்காரங்க கூட வருவாங்க, ஜெர்மன்காரங்களும் அடிச்சு கேட்டாங்க. நான் சொன்னேன் அடுத்த தடவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன். ஓகே, அடுத்த தடவை அங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Good afternoon everyone. My friend Mr. Bhuminathan, the chairman of Chennai Samhita Group of Institution, Madam Banu, the Dean of Unicam, my colleague Mr. Kalai, and people of the media, press. Thank you very much for coming here. So Chennai Samhita was born about 15-16 years back, focused on hospitality, and with that we conquered every hotel, resort, airport lounges, not only in India, in the world. And the next mission of Chennai Samhita Aviation Institute is to conquer the skies of India and all over the world. With this collaboration with Unicam, with international certification, with world-class facilities, we will make it happen. With all the publicity that the media people, you all are going to do, it's going to help to create. வெரி ஹாப்பி ஈவினிங் மை டியர் ப்ரெஸ் பீப்புள். உங்களை வந்து அடிக்கடி சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக இவ்விழாவினுடைய கதாநாயகன் மதிப்புக்குரிய கலையரசன் சார். கலையரசன் சாருடைய ஸ்பெஷல் என்னென்னா, எவ்ரிடே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல கண்ட்ரி. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் பல பேரை பல இடங்களில் பெரிய பொசிஷனில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்குலாம் நிறைய கிடச்சிது. கலையரசன் சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்தியன்ஸ் உலகம் பூரா ஒரு ஹை பொசிஷனுக்கு வரணும்,
அப்படிங்கிற எய்மோட பல கண்ட்ரியோட தொடர்பை ஏற்படுத்தி பல இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இந்தியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றதில்ல சாரோடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ அதை சாரை வரவேற்கிறதுல சென்னை சமுதாயம் ரொம்ப பெருமைப்படுது. அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜெய் நானக் சிங் சார், மிஸ்டர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஜெய் நானக் சிங் அண்ட் உமர் அப்துல்லா சார் ஃப்ரம் யூனிகாம் யூனிவர்சிட்டியோடைய டீன், இவங்க எல்லாரையுமே வரவேற்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக தேடி தேடி அலைஞ்சு ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏறி இறங்குவாங்க. ஒரு 10 யூனிவர்சிட்டியை சாய்ஸ் எடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியாக ஏறி இறங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த தேடுதலுக்கே பல கோடி செலவாகும், பல லட்சம் செலவாகும். அந்த பல கோடி பல லட்சத்தை நாங்கள் இப்போ சேவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டால் நேர யூனிவர்சிட்டி எக்ஸ்பர்ட்டையே நேர சென்னைக்கு போட்டு வந்துடும். அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிகாம் யூனிவர்சிட்டி. என்ன அதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா பல ஏர்லைன்ஸில் பைலட்டாக கேப்டனாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு ஏகப்பட்ட வேர்ல்டு லெவலில் எல்லா கான்டாக்டுமே இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறத கூட இருந்தே சொல்லித்தரக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு யூனிகாமில் கிடைச்சிது. இந்த வாய்ப்பு நம்மளுடைய இந்தியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் பல தடவை அங்கே விசிட் பண்ணி கலையரசன் சாரோடைய ஹெல்ப் மூலமாக இன்றைக்கி நாம் இன்டர்நேஷனலில் இருந்து எக்ஸ்பர்ட் ஒரு 5 பேர் கூட்டு வந்திருக்கோம். இது சார் எடுத்துக்கிட்டால் இன்டர்நேஷனல் ஆப்ரேஷனை பற்றி உமர் அப்துல்லா டி பெரிய எக்ஸ்பர்ட். அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. கேபின் குரூ எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுதுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லித்தர்றதுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், டிஸ்பேச்சர் எல்லா எக்ஸ்பர்ட்டையும் நேரடியாக கூட்டு வந்து சொல்லித்தரதுடைய ஒரு விளைவு என்னன்னு கேட்டால் இன்னைக்கு விதை போட்டிருக்கோம். பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருந்து வந்து சொல்லிக் கொடுக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகிறதுக்கு இது காரணமாக இருக்கும். நான் இந்த நிகழ்வை ஒரு வரலாற்று நிகழ்ச்சியோடு தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸோடைய தலைவர் ஜான் கார்ல்சன் அப்படி இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு என்னன்னு கேட்டால் ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ஏவியேஷன் அவருடைய ஃப்ளைட்டில் உள்ளே என்ட்ராரு. 300 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் உள்ளே என்ட்ராரு. இந்த கேபின் குரூ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே ஒன்று தள்ளிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டில் போகுது. அந்த ட்ரேல ஒரு சின்ன காஃபி கரை இருந்தது. என்ன இருந்தது? காஃபி கரை இருந்தது. அப்போ அந்த வந்த பேசஞ்சர் என்ன அவர்கிட்ட கேட்டுருக்கிறாரு, பக்கத்திலேயே ஓனர் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கார். யாரு? ஜான் கார்ல்சன். அவர்கிட்ட கேட்டுக்கிறாரு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், காஃபி கரையே க்ளீன் பண்ணாதவங்க இன்ஜின் கரையை ஒழுங்காக வச்சுருப்பாங்களா? இன்ஜினை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களா? கேள்வி எப்படி வருது பாருங்க பேசஞ்சர். ஒரு காஃபி கரையே ஒழுங்காக தொடக்காதவங்க இன்ஜினை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு இயல்பாக கேட்டுக்கிறாரு ஒரு பேசஞ்சர். அன்னைக்கு அவருடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் உடனடியாக அவருடைய என்டையர் டீமை கூப்பிட்டு இனிமேல் பேசஞ்சர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், அதனால் ஒரு சின்ன கரை கூட எதுலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. அதனுடைய விளைவு தான் ஃப்ளைட்டில் போன எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க. நமக்கு முன்னாடி ஏதாவது திங்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே வேலையை தான் சென்னை சமுதாயம் பண்ணுது. சென்னை சமுதாயம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன கரையோ குறையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்டர்நேஷனலில் இருந்து மிகப்பெரிய கூட்டு வந்து கோடிகள் செலவானாலும் கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட் மிகப்பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நான் கண்ட கனவு. அது இப்போ நிறைவாகும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம் இருக்கிற உலகம் இந்தியா கோல்டன் டைம்ல இருக்கும். எப்படி கேட்டா இன்னைக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய குரோத் நோக்கி வளர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி சார்? நான் ஈஸியா ஒன்னே சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க பஸ் ஸ்டாப்ல கூட்டம் அதிகமாக இருக்கும்.
இப்போ போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் கண்ணாபுனான்னு கூட்டம் இருக்கு. ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கூட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இப்போ இன்னைக்கு எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல டபுளாக ஏர்போர்ட் மாறி இருக்கு. எத்தனை ஏர்போர்ட் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? என்னை விட நீங்கள் தான் நிறைய பேரை மீட் பண்ணுறீங்க, நிறைய டெய்லி அவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்க, ப்ரெஸ் மீட்டு. என்னை விட உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த அடிப்படையில் கேட்குறேன், இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்ரேஷனல் ஏர்போர்ட் 163. இப்போ ஒரு ஏர்போர்ட் ஆட் பண்ணி 164. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 35. இது தவிர டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒரு 110. ஓவரால் ஆப்ரேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது 164 தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 70 இருந்தது. இந்த 10 வருஷத்துல 164 ஏர்போர்ட்டா மாறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் என்னன்னு கேட்டா, இது மிக விரைவில் அடுத்த 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட்டா மாற போகுது. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் அது மாதிரி ஏகப்பட்ட ஏர்போர்ட் இப்போ அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. அது எந்த அளவு ஃபாஸ்ட்டாக வரப்போகுதுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டோடைய உழைப்பு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல 360 ஏர்போர்ட் அப்படின்னா இந்தியாவோடைய growth வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்ல மொத்தம் எத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 14,000 பேர். நீங்க நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் ஜாட்ஜிபிட்டிலையோ அல்லது கூகுள் ஜெமினிலையோ கூகுள்லையோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கையில வந்துடும். அதாவது நம்மளுடைய சென்னை ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற மொத்த பெர்மனன்ட் எம்ப்ளாயி மட்டுமே ஒரு ஏர்போர்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு 14,000 பேர் தேவை. இது மாதிரி கோலாலம்பூர் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், 60,000 மக்கள் ஒர்க் பண்றாங்க. அப்போ 164 ஏர்போர்ட்டுக்கு இப்போ எவ்வளோ பேர் தேவை அப்படின்னு கேட்டா பல லட்சக்கணக்கான பேர் தேவை. இன்னைக்கு யார் ஸ்கில்டா ஏவியேஷன் தரவா படிக்கிறாங்களோ அவங்க தான் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு போக முடியும். அதனால சென்னை சமுதாயா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வேலை ரெடியா இருக்கு. அந்த வேலைக்கு யார் தகுதி எந்த அளவு நல்லா கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய லைஃபே இருக்கு. சுருக்கமா சொன்னா மற்ற காலேஜுக்கும் சென்னை சமுதாயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கொலாபரேஷன் MOU, அதாவது இங்க படிக்கிறவங்க 2 வருஷம் சென்னை சமுதாய கேம்பஸ்ல படிப்பாங்க. நம்ம கிட்ட சவுத் இந்தியா முழுக்க 7 கல்லூரி இருக்கு, 7 கேம்பஸ் இருக்கு. அந்த கேம்பஸ்ல 2 வருஷம் இந்தியாவில் படிப்பாங்க. 1 வருஷம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் யூனிகாம்ல படிப்பாங்க. 6 மாசம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில, அடுத்த 6 மாசம் மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் ஒர்க் பண்ண போறாங்க. இப்படி பெரிய வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்கல. இப்ப கிடைச்சிட்டு இருந்த வாய்ப்பை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய லைஃப் வேற லெவல்ல மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணும் போதே நல்ல இன்டர்ன்ஷிப்ல மட்டும் இல்லாம இதனுடைய இன்டர்ன்ஷிப் மூலமா வரக்கூடிய சேலரி லேக்ஸ் கணக்கில் இருக்கு. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக சென்னை சமுதாய மேனேஜ்மெண்ட் நிறைய எஃபர்ட் எடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாம இன்னைக்கு இந்த MOU மூலமா இந்த வருஷமே கம்மிங் மந்த்தே தட் இஸ் பார்த்தீங்கன்னாக்க ஜூன்ல ஒரு பேட்ச் கிளம்ப போறாங்க. அவங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் அவங்களுக்கு கிடைக்க போது ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இது தவிரங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இதுவரைக்கும் நடக்காத ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏர் ஏஷியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏர் ஏஷியாவோட பிளஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலேயே லோயஸ்ட் ஃப்ளைட் ஃபேர் எக்கனாமிக் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் ஏஷியா மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஃப்ளைட் எல்லா கண்ட்ரிலையுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஏர் ஏஷியாவுடைய சிஇஓவை நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தருணம் நம்ம கலையரசன் சார் மூலமாக நமக்கு கிடைச்சது. ஸோ நாங்கள் ஏர் ஏஷியாவுடைய கார்பரேட் ஆஃபீஸுக்கு போன மாதம் போயிருந்தோம். பொதுவாக எல்லாரும் சொந்தமாக கார் வச்சுருப்பாங்க, பைக் வச்சுருப்பாங்க. அவங்க யாருன்னா வச்சுருக்காங்க, சொந்தமாக ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. அவங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் பக்கத்தில் சொந்தமாக மிகப்பெரிய ஏர்போர்ட், அதில் ஒரு 1000 ஃப்ளைட் அங்கே நிற்கிது. அந்த ஒரு இந்த கூகுள் ஆஃபீஸ் போனால் எப்படி ஒரு ஃபீல் வரும், அதே ஃபீல் எனக்கு வந்து ஏர் ஏஷியா ஆஃபீஸ் போகும்போது அப்படி ஒரு புல்லரிச்சு போச்சுன்னு சொல்லுவேன். அப்படி இருந்தது ஃபெசிலிட்டி எல்லாமே. அவரை மீட் பண்ணோம்.
எனக்கு மீட் பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய லட்சக்கணக்கான எம்ப்ளாய் ஒர்க் பண்ணுற ஏர் ஏஷியாவோட சிஇஓ எனக்கு சென்னை சம்பிரதாயம் தெரியும்னு சொன்னேன். போய் மீட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஐ நோ சென்னை சம்பிரதாயம், வெல்கம் டு சென்னை, வெல்கம் டு மலேசியா அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுக்கு அடுத்து